நமக்கு அதிகமான அளவு நம்ம சவுதியில் வாங்கிட்டு இருக்கோம், குவைத்தில் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம், யூஏஇயில் அபுதாபியில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அப்புறம் கொஞ்சம் வந்து அமெரிக்காவோட இதில் ஈராக்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் நிறையா மோர் தென் 60% வந்து கத்தார்லேருந்து. இது மொத்தத்துக்கு அந்த ஹர்மோஸ் வழியே தான் வரணும். இங்கே வந்து இன்ஃப்ளோ வந்து கட் ஆகுதுன்னு இப்போ கட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இதில் வந்து குரூட் ஆயில் அங்கேருந்து மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து வெனிசுலாவில் வாங்கணும், அப்புறம் வெனிசுலாவில் வந்து பிரச்சனையாகி நமக்கு இது வரைக்கும் வாங்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், அது வந்து சேருக்கு ரொம்ப டூரேஷன் ரொம்ப 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 நேரம் ஆகும். இங்கேருந்து வரும்போது ஹர்மோஸ்லேருந்து வரும்போது நமக்கான டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப பக்கம் வேறு, ரொம்ப கம்மி. நீங்கள் குஜராத்துக்கு டக்குன்னு மகாராஷ்டிரா குஜராத்துக்கு டக்குன்னு வந்துடலாம். அது 3 நாளாக 4 நாளாக தான் மொத்தத்துக்கு நான் இப்போ அது படித்த வரைக்கும். நீங்கள் வெனிசுலாலேருந்து வரணும்னா சவுத் அமெரிக்காலேருந்து வரணும். நீங்கள் வந்து இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து வரனாலுமே தூரம் தான். ஆனால் வரலாம், பிரச்சனை இல்லை. அப்படின்னா அப்போது இங்கே குரூட் ஆயில் வந்து நமக்கு அவ்வளோ சீரியஸான இஷ்யூ இல்லை, ஆனால் கேஸ் வந்து சீரியஸான இஷ்யூ.